வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நாம குரு பயிற்சி பலன்கள் பற்றி பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதனுடைய வரிசையில கடைசி நட்சத்திரமான ரேவதி நட்சத்திரம். ரேவதி நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், இந்த 4 பாத அன்பர்களும் இந்த மீன ராசியை உள்ளடக்கியவர்கள். இந்த ரேவதி நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த நட்சத்திரம். இவர்கள் எப்போதுமே ரொம்ப தெம்பும் தைரியமும் தன்னமை வேலையே இல்லாட்டின்னு அதை பற்றிலாம் கவலையே பட மாட்டாங்க. இந்த மீன ராசியில் இருக்கக்கூடிய இந்த ரேவதி நட்சத்திர அன்பர்கள், ஏன்னா என்னைக்கு வேலை போனாலும் நான் சமாளிச்சிடுவேன் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை தைரியம்லாம் நிறைய இருக்கும். இவர்கள் கிட்ட போய் கேட்டிங்கன்னா இந்த 7.5 சனி உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா போகிறோம், அதை 7.5 சனியா, ஏற்கனவே எனக்கு 7.5 சனி 10 வருடம் ஆச்சு அப்படின்னு அந்த திருமணமான உறவை பற்றி அதிகமாக பேசுவாங்க. அந்த அளவிற்கு எந்த விதத்திலையும் பெரிய அளவுக்கு ஒரு நம்பிக்கை இல்லாதவர்கள், அதே சமயம் தன்னுடைய திறமை மீது அதீதமான ஒரு நம்பிக்கை உடையவர்கள். தன்னுடைய திறமைக்கு ஏதாவது ஒரு பங்கம் வந்துருச்சு, யாராவது நம்மளை பற்றி ரொம்ப அதிகமாக கேவலப்படுத்தி பேசிட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல அவர்களுடைய உறவை முறிக்கிறதுக்கு கூட தயாராக இருப்பாங்க இந்த ரேவதி நட்சத்திர அன்பர்கள். இப்படிப்பட்ட இந்த ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு உங்களுக்கு ராசிக்கு 4ஆம் இடத்துல அந்த குரு பகவான் பயிற்சி ஆகுறாரு. நிறைய பிளான்ஸ் நிறைய இருக்குது. வேலையே இல்லாட்டி கூட அந்த வேலை சம்பந்தமாக இருக்கக்கூடிய ஒரு வருமானத்தை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், என்ன இன்வெஸ்ட் பண்ணலாம், எந்த இடத்துல மாற்றம் செய்யலாம், எந்த மாதிரியான ஒரு வளர்ச்சியை காணலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு தெளிவான முடிவை நோக்கி பயணிப்பவர்கள் இந்த ரேவதி நட்சத்திர அன்பர்கள். இந்த குரு பயிற்சியும் அதுக்கு சாதகமாக இருக்க போகுது. ஏன்னா உங்களுடைய 8ஆம் இடத்தை பார்க்கிறார். அதனால 8ஆம் இடத்தை பார்க்கும்போது இந்த குரு பகவானின் பார்வை உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்கும்போது வெளிநாடு வாய்ப்புகளை அதிகமாக, எனக்கு இங்கெல்லாம் யாரும் செட்டே ஆக மாட்டாங்க, நான் வெறும்னா வெளிநாடு போய் தான் நான் வேலை செய்ய போகிறேன் அப்படின்னு இருந்து வேலையை தேடுவதற்குண்டான ஒரு வாய்ப்புகள் தான் இந்த ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு. எனக்கு இங்கே இருக்கிற வேலைகள்லாம் பிடிக்கவே இல்லை, நான் வெளியூருக்கோ வெளிநாட்டுக்கோ போய் தான் ஆனால் வீட்டில் இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க, இங்கேயே உங்களால் வேலை பார்க்க முடியல, நீங்கள் எப்படி வெளிநாட்டில் போய் வேலை பார்ப்பீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கிண்டலும் கேலியும் இந்த ரேவதி நட்சத்திர அன்பர்களை பார்த்து அதிகமாக சொல்லக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். இதையுமே சாதித்து காட்டுபவர்கள் இந்த ரேவதி நட்சத்திர அன்பர்கள். எனக்கு அதை நான் செஞ்சு காமிக்க போகிறேன், நீங்கள் எல்லாரும் பார்க்க தான் போகிறீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கர்வம் கொண்ட பேச்சு இந்த அமைப்பு, இந்த நட்சத்திர அமைப்புக்கு இருக்கும். இந்த குரு பயிற்சியும் அதுக்கு சாதகமாக தான் இந்த ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போது 10ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால கண்டிப்பாக அந்த வேலையில் ஒரு நல்ல ஒரு மதிப்பு, உங்களுடைய திறமை அங்கீகரிக்கப்படுவதற்கு உண்டான ஒரு நேரம், நல்ல ஒரு வசதி வாய்ப்புகளோடு இருக்கக்கூடிய, வெளிநாட்டுக்கு போயிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வசதி வாய்ப்புகளோடு சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போது. இந்த காலகட்டம் உங்களுக்கு குடும்பம் சம்பந்தமான சில பிரிவுகளில் நீங்கள் வெளியில் வர போகிறீங்க. ஏற்கனவே டைவர்ஸ் போயாச்சு, மானமே இழந்து எல்லாத்தையும் தன்மானத்தையும் இழந்து ரோட்ல நின்று நம்மளுடைய குடும்ப வேதனைகள் எல்லாமே எல்லாருக்குமே தெரிகிற மாதிரி பண்ணியாச்சு. இன்னமே இந்த குடும்பம் சேர்ந்து இருந்தான்னு பிரிஞ்சு இருந்தான்னு இந்த ஒரு முடிவுக்கு வந்து அந்த குடும்பத்தை அந்த பிரியக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் இந்த குரு பயிற்சி இந்த ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு கொடுக்க போகுது. ஏன் மேடம் எங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு அமைப்பு வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய 8ஆம் இடத்தை அந்த குரு பகவான் பார்க்கறதுனால ஒரு பிரிவு அப்படின்றத நீங்கள் முக்கியமாக எடுக்கக்கூடிய ஒரு நேரம். ஆனால் அந்த பிரிவை நோக்கி உங்களுடைய கலத்திரம் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. அங்கே மியூச்சுவல் டிவோர்ஸ்ன்றது கண்டிப்பாக கிடைக்காது. ஏதோ ஒரு விஷயத்தின் பேரில் தான் அந்த மியூச்சுவல் டிவோர்ஸ் கிடைக்கும். ஏற்கனவே 2 வருடங்களாக இந்த குடும்பத்தினுடைய வழக்குகள் கோர்ட்டு கேஸில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் அதற்குண்டான ஒரு தீர்ப்புகள் வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். உங்களுடைய தாயார் சம்பந்தப்பட்ட வழக்கு, அதாவது தாயார் சம்பந்தப்பட்ட சொத்துக்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரக்கூடிய ஒரு நேரமாகவும் தான் இந்த ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போதும். தாயார் வழியில் ஏதாவது சொத்துக்கள் இருக்குது, இல்லை தாயாருக்கு ஏதாவது முடியாமல் இருக்கிறாங்க, உடல்நல பாதிப்புகள் அதிகமாக இருக்குன்னா கண்டிப்பாக அதிலிருந்தெல்லாம் நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரம். அந்த மருத்துவத்தின் மூலமாக ஒரு தீவிரமான ஒரு நிவர்த்தின்றது இந்த ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்கும். இந்த ரேவதி நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் உடல் தொந்தரவுகள் கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். உங்களுக்கு ஏற்கனவே தைராய்டு பிரச்சனை இருக்குது, இல்லை ஒரு சுகர் ப்ராப்ளம் இருக்குது, இல்லை ஏதாவது ஒரு கொழுப்பு கொலஸ்ட்ரால் சம்மந்தப்பட்ட
சம்பந்தப்பட்ட வியாதிகள் இருக்குன்னா அது எல்லாமே ஷூட் ஆகக்கூடிய ஒரு நேரம். அதனால ஃபாஸ்ட் ஃபுட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப கண்ட்ரோலாக இருங்க. அதே சமயத்தில் நான்வெஜ் ஐட்டமும் ரொம்ப கண்ட்ரோல்டாக சாப்பிட்டீங்க அப்படின்னா இந்த குரு பயிற்சி காலகட்டம் அதற்குண்டான வியாதிகளை தீவிரப்படுத்தாது. இல்லாட்டி இன்னும் கொஞ்சம் அதிகமாகி தேவையில்லாத இந்த ஹார்ட் ப்ராப்ளம், அடுத்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத உடல் உறுப்புகளில் பிரச்சனை, இந்த மாதிரிலாம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த குரு பயிற்சி இந்த ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த ரேவதி நட்சத்திரம் இந்த காலகட்டம் வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேலை வாய்ப்புகளில் தொந்தரவுகள் எல்லாமே குறைஞ்சிடும் உங்களுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா வேலையை இழந்து நான் முதல்ல சொன்ன மாதிரியே பதிவின் முதல்ல சொன்ன மாதிரியே வேலையே இல்லாட்டிலும் தெம்பும் தைரியமாக இருக்கக்கூடியவர்கள் ரேவதி நட்சத்திர அன்பர்கள்னு சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி தான் வேலை எல்லாமே உங்களை தேடி வருவதற்குண்டான நேரம். எதெந்தெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அதுல இருந்தெல்லாம் எல்லாம் அப்படி வரிசையாக இன்டர்வியூ வரும். அந்த இடத்துல நீங்கள் எதை சூஸ் பண்ணி போகணும் அப்படின்னா, வெளியூர் தொலை தூரமாக இருக்கிற இடத்திற்கு நீங்கள் சூஸ் பண்ணி போயிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வேலை வாய்ப்பில் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. இல்லை நான் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு 10 கிலோமீட்டரில் பார்க்குறேன், ஒரு 15 கிலோமீட்டரில் பார்க்குறேன் அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக அந்த வேலை வாய்ப்பு திரும்பியும் மாறுவதற்குண்டான ஒரு வாய்ப்பாக தான் இருக்கும். அதனால் வேலை வாய்ப்பில் எந்த சிக்கல்களும் கிடையாது. கல்லூரி மாணவ பருவங்களாக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸோடு சேர்ந்து உங்களுக்கும் அந்த படிப்பாகப்பட்டது உயர்வதற்குண்டான ஒரு நேரம். காலேஜ் லைஃப் முடிச்சுட்டீங்க, ஒரு வேலைக்காக தேடிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வேலையில் கொஞ்சம் உங்களுக்கு ஒரு 6 மாதத்துக்கு மேலே இருந்த வேலை தேடுவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். வெளிநாட்டில் இருக்கிறோம், ஸ்டூடெண்ட் விசாவில் வந்திருக்கிறோம், எங்களுக்கு ஒர்க் விசா மாறுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் ஈஸியாக மாறிடும். ஒர்க் விசா மாறுறதெல்லாம் இந்த ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு ஒரு எளிதான ஒரு அமைப்பாக தான் இந்த குரு பயிற்சி இருக்க போகுது. அது சமயத்தில் உங்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடியவர்கள், வேலை செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த அமைப்புகளில் நல்ல சொத்துக்கள் சேர்ப்பதற்குண்டான ஒரு அமைப்பு. தொழில் செய்கிறவங்கெல்லாம் உங்களுடைய பிஸ்னஸை நல்ல டெவலப்மெண்ட் பண்ணுவதற்குண்டான ஒரு நேரம். கண்ட்ரி விட்டு கண்ட்ரி உங்களுடைய ப்ராடக்ட்ஸை கொண்டு போகக்கூடிய ஒரு தருணம். அடுத்து கெமிக்கல், அடுத்து ஐடி, சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸ், இந்த சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் உங்களுடைய நாலேஜ், அதாவது உங்களுடைய திறமையின் பேரில் நல்ல ரெகக்னேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய தசாபுத்தி பலன்கள் நீங்கள் ரேவதி நட்சத்திர அன்பர்களாக இருக்கிறீங்கன்னா இந்த கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.